என்றால் என்ன? பெண்கள் கைக்கு கட்டுவது என்றால் திருமணம் 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 திருமணம். ஆமா. திருமணம் என்றால் திருமணம் என்றால் லோடாக்குவது. லோடாக்குவது. லோடாக்குவது என்றால் என்ன? லோடாக்குவது என்றால் லோடாக்குவது வந்து வீழ்த்து. என்னடா பிளேடு மாதிரி ஆக்குறாங்க. பிளேடு. ஐயோ எப்பா நான் இல்ல. பிளேடு என்றால் என்ன? பிளேடு என்றால் பிளேடு என்றால் சேவிங் செய்வது. சேவிங் செய்வது என்றால் ஏம்மா இவ லூசு பலிக்கு தெரியுமா? லூசி என்றால் மென்டல். மென்டல் என்றால் என்ன? பைத்தியம். பைத்தியம் என்றால் என்ன? ஏம்மா எங்கம்மா கரையம்மா நீ பாட்டு பேத்து ஓடி போட்டு போற வரலாம் கேள்வி கேட்டு அடிக்கிறாமா? ஏம்மா என்ன வந்து காப்பாத்துமா ஏம்மா? அம்மா நவ கேட்க போறேன்டா. அம்மா ஆ? அம்மா என்றால் என்ன? அம்மா 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 என்றால் என்ன? அம்மா என்றால் நம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் தாய். தாய். நம்மை பெற்றெடுத்த தாய். ஆமா. உனக்கு தாய் ஒரு தாயாரம் இல்லைன்னா ஆணோ பெண்ணோ இந்த உலகத்துல உருவாக முடியாது. ஆமா. அப்படி என்றால் உனக்கு தாய் இருக்கா? எனக்கு அம்மா இருக்கிறாங்க. உன் தாயின் பேர் என்ன? எங்க அம்மா பேர் கமலா. கமலா. உனக்கு தாய் இருக்கா? உன் தாயின் பேர் விமலா. அட போற போற போடு. நான் கமலா நீ விமலா. சரி கமலா விமலா போடி அம்மா இருக்கறாங்க. உம்மா பேர் என்னமா? ஆரஞ்சு. மெல்லுகார உம்மா பேரு. காசிகொடி. ஆகார உம்மா பேரு. பாலகார. சப்போட்டா. சப்போட்டா சப்போட்டா. பாரு நாங்க பாய கடை வச்சிக்கிறோம் முதல்ல. ஏய் எல்லாம் வரிசையா வருது. அம்மா உம்மா பேர் என்னமா? அம்மா பேரா? பாக்கியம்மா. அம்மனி அம்மா. அம்மனி. உட்காருமா எங்க போற? எங்கனா போறேன் ஏம்பா? ஏய் எல்லோருக்கும் தாய் இருக்கா? ஆமா. அப்படி என்றால் தாய். மாட்டிக்கினாரு ஒருத்தரே அவரை காப்பாற்றணும் கத்தரே. நான் வாங்க வேண்டியதா நீ வாங்க வந்துக்கிறியா எப்பா? எங்கிருந்துடா வர ராஜா? நாராயணம் என்றால் நாராயணன் செய்ய வைகுந்த வாசனை துதித்து அவர் நாமத்தை சொல்வதா என்னுடைய வழக்கமே. வழக்கம் என்றால் என்ன? என்னது வழக்கம்? துதிப்பது என்றால் என்ன? வணங்குவது. வணங்குவது என்றால் என்ன? கும்பிடுவது. அப்படி என்றால் நிறுத்து. என்ன பப்புடி வேஸ்கார மாட்டமானவரை கேட்டு அடிச்சுக்கிற? நார்து வேஸ்கார அடிக்க மாட்டா? நான் ஒத்துக்க. நீ யாருன்னா வணங்கு. நான் யார் தெரியுமா? நான் தான் நாரத மகாமுனிவர். நாரதர் என்றால் என்ன? நாரதன் என்றால் என்ன? அடிப்பா அடிப்பா என்ன? சரிவா அடிப்பா. நாரதன் என்றால் கலகப்படி என்று சொல்வார்கள். பையில சாஞ்சிக்கிறான் அவன் திருடு. ஏய் நானடா. டேய் பேசக்கூடாது. எல்லாரும் தெரியும். நாரா என்றால் என்ன? ஏய் நாரதன் என்றால் என்ன? நாரதன் என்றால் கலகப்படி என்று சொல்வார்கள். கலகம். கலகக்காரன். கலகக்காரன். கலகக்காரன் என்றால் என்ன? கலகக்காரன் என்றால் என்ன தெரியுமா? உன் குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு கலங்க வைக்கத்தான் கலகக்காரன். குடும்பம் என்றால் என்ன? என்னது குடும்பம் என்றால்? ஏய் உன் வீட்டுக்கு சட்டை வைக்கத்தான்டா கலகக்காரன். அவன் அப்பப்ப டீ வாங்கி எனக்கு கொடுக்குறான் தானே அவனை அடிக்க மாட்டேன் நீ. ஏய் ஐயா நாரதா கலகம் செய்வது உன்னுடைய வழக்கம். ஆமா. எதுக்கு வந்திருக்க? என்ன அடிக்காத கபாலசூரா. கபாலசூரா. யாருப்பா? யார் கபாலசூரா? யார் கபாலசூரா? யார் கபாலசூரா? உன் பேர் கபாலசூரா? ஏய் உன் பேர் கபாலசூரா? உன் பேர் கபாலசூரா? உன் பேரா? இல்ல. உன் பேரா? உன் பேரா? உன் பேரா? ஏய் யாரை பார்த்து கபாலசூரா? யாரை பார்த்து கபாலசூரனா? உன்னை பார்த்து அழைத்தேன் கபாலசூரா என்று. அப்படினா இவர் பேர் கபாலசூரனா? இவருடைய பெயர் கபாலசூரன். ஏங்க உன் பேர் கபாலசூரன் தெரிஞ்சு இவருக்கு அப்பா அம்மா யாரு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பொடி வாங்கிடல பொடி வாங்கிடல வாசனை இல்லையா? என் தாய் தந்தை யார் சொல்? கபாலசூரா உன் தாய் தந்தை யார்? உன் பூர்வீகம் என்ன என்று தெரிய வேண்டும் என்றால் உன்னை படைத்தார் என் தந்தை நார்முக தேவன். ஆமா. எல்லா ஜீவராசியும் படிக்க வேண்டிய கத்தாயுடைய தந்தை அல்லவா? உன்னை படித்திருப்பார் அல்லவா? அவரை கேட்டால் எல்லா விளக்கம் தெரியும். அவரு பேர் தெரிஞ்சவருக்கு அவங்க அப்பா அம்மா யாருக்கு தெரியாது? தெரியாது. பேர் மட்டும் உனக்கு தெரியும். ஆமா. அவங்க அப்பா அம்மா யாரும் அப்பாவுக்கு தான் தெரியும். எங்க அப்பா தான் தெரியும். கண்டிப்பாக. இருங்க அவங்க அப்பா பிரம்மதேவனுக்கு தான் தெரியும். ஆமா. என்னத்துக்கு சத்தியில ஒத்துக்கு நம்ம செலவு பண்ணி போய் உங்க அப்பா அம்மா யாருக்கு தெரிஞ்சுக்கணும்? ஒரு புள்ளைய அச்சா அப்போ ஒருவனா வர மாட்டாங்க. இவனை போல அவங்க போல அடிசாமி ஒரு ரெடியாக அடிசாமி. அப்பா என் மனசு குளிர்ந்துடுறாப்பா. கபாலசூரா என்ன அடிப்பதா ஒரு ஆபமே கிடையாது. பக்னேஸ்கார அச்சா மட்டும் துட்டு சேர்த்து தராங்களா? அப்படி கிடையாதுடா. என்ன அடிப்பதா ஒரு பலமே கிடையாது. பலன் 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 பலன்
கேள்வி நான் சொல்றேன். சொல்லு. என்ன அடிப்பதெல்லாம் ஒரு பலம் கிடையாது. கிடையாதா? எதற்காக தெரியுமா? என்ன சொல்கிறேன் தெரியுமா? அவர் பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். சரி. அவருக்கு பூர்வம் என்ன, தாய் தந்தை என்ன, நாடு நகரம் என்ன கேட்டா எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். பூர்வீகம்லாம் என்ன ஜவுசு கொடுக்க போறியா என்ன? எதுக்கு அவர் பூர்வீகம்டா. பூர்வீகமா? சரி உனக்கு தெரியாதா? தெரியாது. அப்பா கடை தெரியுமா? ஆமா. ரைட் விடு. சரி எடுத்துமா. என்னடா முக்கியமான விஷயம் சொல்லுவேன். கொரோனாவுல கோடா போட்டுக்கிறேன் நான் கிளக்கி சொல்றேன். ஓ யாரு கூட்டா? நான் கூப்பிட்டாலும் பயப்படுறான்னு பார்த்தேன். டிஸ்டிங்ஷன்களா வர்ற ஆளு. உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்னா அப்படி கிடையாது. உன் தொழிலை பார்த்து தான் நான் பயப்படுறேன். ஓ தொழில் என்றால் என்ன? அடிக்கணும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் தட போய் பேசுறேன். அப்படியே மனுஷன் சார் அடிங்க சார். அதுக்கு எதற்காக பயப்பட தெரியுமா? இவன் பேர் இருக்கிறான், தொழில் நல்லா செய்யறான், அந்த நல்லெடுத்துக்காக தான் வணங்குறேன் தவிர இவனை பார்த்து நான் பயப்படவே மாட்டானே. புட்டடிக்கான். பயப்பட மாட்டேன் என்றால் என்ன? கைபேசி மூலமா 1 கோடி ரசிகர்கள் சேர்த்து வச்சுக்கிறான். யாரு? ஆமா நீ 3 உலகத்துக்கு சுத்தி வர இல்ல. யார வச்சுக்கிற? நீ எந்த ரசிகர்கள் எங்க வச்சுக்கிற? மொத்தம் ஒயிட் சாப்பிள் எதுவுமே வச்சுக்கிறேன். யாரு? அட பாவி கிடையாதா? எல்லா தேவர் மூவரும் எனக்கு அடக்கண்டா. நாங்க கலகத்தை குடும்பம் நீ போ நாங்க பாத்துறோம். ஏன் அடிக்க மாட்டாருன்னா கொலை கேட்கறியா? நம்ம உள்ள போறோம் போய். டேய் நல்லா இருக்கணும். டேய் போடா உள்ள. டேய் டேய் இப்ப ஜல்தி வண்டியாடா. சத்தியடா. பிரம்மன் வாழ்கின்ற இடம். ஆமாங்க. பிரம்மதியா வரகான பாரு. ஏய் பிரம்மனாண்டி. என்ன ஆஞ்சின்னு கூப்பிடுறாங்க? பிரம்மனாண்டி. கொல்ல கூட கொல்ல பார்க்க மாட்டாங்க. பாருங்க ஏதோ கணக்கு எழுதிங்க நாளு. கணக்கு பாத்துங்க நாளு. அவன் வேலையை அவன் செய்யறான். கொல்ல கூட எழுத மாட்டான். ஐயோ 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 மூக்கு மேலே குத்திக்கும் நான். நீனுக்கு மாறுல குத்திக்கிற. மூக்கு மேலே குத்திக்கும் நான். மூக்கு எங்க இருக்குது? மாறுல அவன் குத்திக்கிற. இதுல 40 கிலோமீட்டர் டீச்சர் பண்ணிக்கிறேன். கொல்ல கூட உட்காந்துக்கிறான். மாறுல அடிக்கிறதுக்கு காரணம் தான். யாருக்கு தெரியும்? அப்ப யாரு மாறுல அடிக்கிற? எனக்கு அப்படியே டீச்சர் ஆகுது. மாட்டான். கோபம் உருவானா சாந்தமாவதுக்கு தான் மாறுல தட்டுவோம். இங்க தட்டுட்டா இப்போ நாங்க இருக்கிறோம். அந்த பிரச்சனை நாங்க பாத்துறோம். இது வழக்கமா கை அங்க வருது, இப்பயே தட்டி கிடக்காத வலிக்குது இங்க வருது. ஆமா அது போல இப்போ ஒரு குடும்பத்துல அப்பாவோ அம்மாவோ தம்பியோ செத்துட்டா இந்த தாய் மாறுங்க எதுக்கு மாரடிச்சாயிராங்க? ஓஹோ எதுக்கு எதுக்கு மாரடிச்சாயிராங்க? சொன்னா தானே தெரியும். அந்த உணர்வு அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அதனால மாறல அடிச்சு அந்த பாசம் அவங்க என்ன பண்ணுவாங்க? மாரடிச்சு அழாத பழக்கம் இல்லாதவங்க மழைக்கு கீழே விழுந்துருவாங்க. தண்ணி ஊற்றுவாங்க, காப்பி ஊற்றுவாங்க, சோடா தெளிப்பாங்க. ஆனா அந்த பணத்தை சுத்தி இந்த தாய்மாருங்க மாரடித்தாழ இத மாரடித்தாழும் போது அந்த உணர்வு அந்த சோகம் தன்னால இறங்கும். அவங்களுக்கு மயக்கம் வர ஒரு தெளிவு வரும். இப்போ ஒரு சண்டை வந்துட்டா கூட டேய் நான் பேசிக்கிட்டா இல்ல ஏன் மாறு மேல தட்டுறாங்க? தாசாப்படுத்துதான் சாந்தப்படுத்துதான். அதே வந்துட்டு நீ அங்க என்னிடத்திற்கு வந்து அடே பிரம்மா என்று ஆணவத்தோடு பேசுவது கபாலசூரன். இந்த பிரபல கேட்டுக்கு வந்தாய். கபாலசூரன் என்ற பெயர் மட்டும் தெரியும். என் தாய் தந்தை யார் என்பது தெரியாது. என் தாய் தந்தை யார் பார்த்து சொல்லு. உனது தாய் தந்தை யார் என்று தெரிய வேண்டும். அவ்வளவுதானே? ஒரு நிமிடம் பார்த்து சொல்லுகிறேன். கபாலசூரா பேதர்களை புரட்டி பார்த்து விட்டேன். உனது பெயர் வரவே இல்லை. உன்னை படைத்தது நான் கிடையாது. உன் தாய் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது. கணக்கிலே இல்லையா? கணக்கிலே இல்ல. இவன் எல்லாம் உண்மையை பேச மாட்டாங்க. எங்க பேச வைக்கிறோமோ அங்கதான் சரி. என் தந்தையிடம் சென்றால் உன் விளக்கம் அனைத்தும் சொல்வார்கள். சொல் எங்கடா சொல்லலையா? என் தந்தை சொல்லலையா?
இதை விட இன்னொரு கடவுள் இருக்கிறார். ஏய், ஏய், கொட்டையா அறுத்துருவோம் நான். நான் இவங்க வீட்டு வேலைக்காரனாங்க. என்ன போட்டி சுத்ராட்சம் கொட்டையா? உங்க வீட்டு வேலைக்காரனா நாம்பா? இங்க போ அங்க வாங்கீங்கடா. இரு சொல்லுவா அண்ணா, உன்னுடைய தாய் தந்தை தெரிய வேண்டும் என்றால் உமா மகேஸ்வரன் கைலை வாசனத்தில் சென்றால் கண்டிப்பாக சொல்லி விடுவார். ஈசனை கண்டால் கண்டிப்பாக அனைத்து சொல்லுவானா ஒரு கைலாயம். ஆமா. ஆதலம் வேதலம் பாதாளம் சலதாரம் என்று சொல்லக்கூடிய கீழ் 7 லோகங்களை படைத்து ஈரே 84 கோடி ஜீவராசிகளுக்கு படியளக்கும் கர்த்தனாக இந்த கைலகிரி இருக்கிறவரை ஏதோ இறைச்சல் கேட்கிறார். ஐயா, இதுதான் கைலாயம். ஆமாங்க வந்துட்டோம். அந்த கைலாய வாசன் முக்கந்தாரி பரமேஸ்வரன் ஏய். ஈஸ்வரன் ஆஹா. தேவனபர். ஏய் ஈசுரான். ஏய் ஈசு போறான். ஈசு போறானா பூது போறான். ஏய் ஒரு ஊத்த ஏந்துக்க மாட்டாங்க. மரியா சாச்சதா எப்படியே? இப்ப நீ செல்போன் வச்சுங்கிற ஒரு எழுத்து பிழையா போட்டா வருதா வரமாட்டுங்க. ஆ. எங்க போகுது? மேப் வருதா அது மாதிரி பேசத்தை ஒழுங்கா பேசு ஒழுங்கா கூப்பிடு இந்த ஊர் கேட்டா கேரளா தாண்டி ஆ. போகுது. ஈஸ்வரா ஈசு போறான். வரமாட்டே. அஜய் ஆண்டவா எதற்காக இந்த கைலகிரி என் வந்திருக்கிறார்? முகத்தை பார்த்த உடனே அசுரன் என்று சொல்லிவிட்டார். சரி பார்க்கட்டும், நான் அசுரன் தான். ஆமா. எனது பெயர் கபால சூரன். ஆமா. ஆனால் என் தாய் தந்தை யார் என்று தெரியவில்லை. பிரமனை சந்தித்து தெரியாது என்று சொல்லிவிட்டார். ஆமா. உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். என் தாய் தந்தை யார் சொல்லிவிடுங்கள், நான் போய்விடுகிறேன். கபாலசூரா, உன்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக எங்கெங்கு அலைந்து திரிந்து இப்பொழுது கைலகிரி வந்திருக்கின்றார். உன்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரிந்தால் உன்னுடைய மனம் மிகவும் சந்தோஷப்படும். நீ மிகவும் ஆனந்தமாக இருப்பார். சொல்லிவிடுங்கள் ஆண்டவா. பொன் கேட்க வரவில்லை, பொருள் கேட்க வரவில்லை, கேட்க வரவில்லை, நஞ்சை புஞ்சை கோட்டை கொத்தளம் எதுவும் கேட்க வரவில்லை. என் சந்தேகம் என் தாய் தந்தை யார் அதை சொல்லிவிடுங்கள், நான் போய்விடுகிறேன். ஆமா சாமி, நாங்க அதிகமாலாம் கேட்கல. அவர் யாரு? அவர் எப்படி பிறந்தாரு? அவர் யாருக்கு பிறந்தாரு? அவர் எத்தனை பேருக்கு பிறந்தாரு? நான் பலப்பட்டேன். என்ன கேட்டப்பா? எத்தனை பேருக்கு போனேன்? ஐயோ லைன்ல வந்துட்டு போகுது. அவர் எப்படி பிறந்தாரு? சொல்லுங்க சாமி. கபாலசூரா, உன்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரியாமல் மிகவும் நீ சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக என்ன வந்திருக்கின்றார். ஆனால் உன்னுடைய தாய் தந்தை யார் என்று உனக்கே தெரியவில்லை என்றால் எனக்கு எப்படியாரா தெரியும்? போடு. இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அடுத்தவங்கிட்ட போய் கேட்கறியா இல்லையா? கண்டிப்பா கேட்பேன். பக்கத்து வீட்டுல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ஒரு போய் கேட்கறியா இல்லையா? கண்டிப்பா கேட்பேன். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டா அக்கம் பக்கம் ஊர்ல யார் பெரியமஞ்சாலு ஆமா. அவங்கள தானே பார்த்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆமா. பெரியமஞ்சாலு இல்லையவன் உலகத்துக்கு ஆண்டவன் ஆண்டவர். பரிவரைக்க கூடியவன் உலகத்துக்கே கர்த்தன் லோக நாயகன் உலகத்துக்கு நாயகன் நாயகன். அது இருக்கும்போது இவனுக்கு தெரியாத சமாச்சாரம் எதுனா இருக்காது. தெரியாதுன்னு ஒரு சொல்றேன். கண்ணு இல்லாம ஒரு கண்ணுக்கு தெரியும். முக்கந்தாரி. மட்டமான ஆளு கிடையாது இவங்கெல்லாம். என்ன சொல்றான்? உண்மையான பக்தனை தான் இவங்க சோதனை செய்வாங்க. இவனையே நம்பி வாழ்ந்துங்கிறாங்க பாரு, அவங்களதான் சோதனை செய்வாங்க. சோதனை செய்யுது. எப்படின்னா ஒரு சுருக்கமான ஒரு சமாச்சாரம் சொல்றேன். சொல்லுங்க. திருவண்ணாமலையில வல்லாள மகாராஜான்னு ஒரு ராஜா ஆட்சி செய்தார். திருவண்ணாமலை. அவர் தர்மத்திலே சிறந்தவர். சிறந்தவர். இவருக்கு எந்த நேரமும் பூஜை செய்து தவறார், தொண்டு செய்து தவறார், எல்லா வேலையும் செய்துங்க. அவருக்கு குழந்தை இல்லை. குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாத காரணத்தால எவ்வளவோ இந்த ஆண்டவங்கிட்ட போய் திரும்ப வேண்டார், வேண்டாரு. காலை மாலை வேண்டார். குழந்தை அருள் பாக்கியம் வரல. என்னென்ன பூஜை செய்யணுமா செய்யறாரு. அரண்மனையில கட்டில் இருந்தது, ஆனா தொட்டில் இல்ல. தொட்டில் இல்லை. தொட்டில் ஆண்டவனா பார்த்து கொடுக்கத்தான் தொட்டில். ஆமா. கட்டில் நம்ம பணம் இருந்தா எட்டி கட்டில் ஒன்னாலும் செஞ்சுக்கலாம். ஆமா. அது போல அந்த மகாராஜாவுக்கு குழந்தை இல்லையே என்ற வருத்தம். ஈசனை வணங்கினான். வணங்கினார். இல்ல இல்ல. இவர் என்ன பண்ணாரு, நம்மளையே கேட்டுக்கிறானே, இது ஏதோ ஒரு வழி மார்க்கம் பண்ணணும்னு ஒரு கிழமை வாசம் வைவோதிக்க நல்ல வெள்ள தாடி நீண்டு அந்த வீட்டுக்கா போறாரு. வாங்க சாமி, இது மாதிரி எல்லா சௌகரியமும் இருக்குது, இறை தொண்டில் குறை கிடையாது, தான தர்மத்துல குறை கிடையாது, இருந்தாலும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கி இல்லையே அப்படின்னு இந்த சாமியார் வேஷம் போட்டு போக்கிறாரு. கிழவு வேஷம். இவர்கிட்ட அந்த ராஜா சொன்னார், முறையிறாரு. இவர் என்ன சொன்னாரு, நான் ரொம்ப நாளைக்கு தங்கியிருப்பேன் அரண்மனையில. என் ராத்திரி ஆச்சுன்னா ஒரு பெண் வந்து எனக்கு பணிவிடை வேலை செய்யணும். என் மனசு எப்ப சாந்தி ஆகுதோ, எப்ப நான் உனக்கு விட்டு போறனோ அப்போ உனக்கு குழந்தை ஒண்ணு உருவாகும் அப்படின்னு இவன் சொன்னான்.
குழந்தை இல்ல ஏய் இப்படிதான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிக்கிறாங்கல்ல. செலவழிக்கலாம். அவர் ராஜா என்ன பண்ணாரு, எப்படி அரண்மனையில தங்கிருங்க, தங்கிருங்க. உனக்கு சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா பணிவிடை ஒரு செய்யணும். கன்னிப்பெண் அனுப்புறேன், ஆ. உனக்கு தேவையான பணிவிடை வேலை ஆ. செய்வாங்க ஆஹா. அப்படின்னு ஒரு பணிப்பெண் போறா, ஆ. என்ன பணிவிடை வேலை போக செய்யறா. ஆஹா. இப்படி வழக்கமா நடந்து வருது. ஏய் ஒரு நாள் என்ற நேரத்துல ஏய் எந்த கன்னி பெண்ணும் கிடைக்கல. கிடைக்கல. ராகி பணிவிடை வேலை செய்யணுமே, செய்யணுமே. சாமியாருக்கு கோபம் வந்துருமே, ஆ என்ன செய்திரு மகாராஜா அழைகிறார். கோவண்டா குழந்தை. அந்த வல்லாள மகாராஜாவுடைய மனைவி வந்தா, ஏய் சாமி ஏய் எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க, ஆஹா. ஏய் கஷ்டப்படுறீங்க, என்னது கஷ்டம்? அந்த மகானுக்கு உண்டான பணிவிடை வேலையை நான் செய்யறேன். நான் செய்யறேன், அந்த பூஜை தவறாமல் நான் செய்யறேன் நான் செய்யறேன். அப்படின்ட்டு அந்த அம்மா 6 மணிக்கு ஆ. இவருக்கு ரூம் உள்ள போனார். ஆஹா. அந்த அம்மா போனதும் ஏய் இவர் உத்து நோக்கி பார்க்கறார். பார்த்தாரு யார? அந்த அம்மாவை. மகாராஜா பொண்டாட்டி பணிவிடை வேலை செய்யறவங்கள உத்து நோக்கி பார்க்கலாம். பார்க்க கூடாது. இவர் கேக்குறாரு, ஏய். இதுக்கு முன்ன வந்து பணிவிடை வேலை செய்தப்பா நாங்க பெண்கள் ஆ. நான் என்னென்ன விரும்புறனோ ஆஹா. அத்தனையும் பூர்த்தி செய்து வச்சாங்க. செய்தி வச்சாங்க. நீ அது மாரி பூர்த்தி செய்து வைக்கணும். மகாராஜா பொண்டாட்டின்னு நினைக்க கூடாது. நினைக்க கூடாது. இல்லனா தவம் கெட்டுடும், ஆ. பூஜை கெட்டுடும், ஆ. உங்களுக்கு குழந்தை பிறகு அருள் பாக்கியம் கிடைக்காது கிடைக்காது. அப்படின்னு மெழுகு ஏற்றிட்டாரு. ஆஹா. அந்த அம்மா பார்த்தாங்க, ஆ. நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கணுமே, ஏ. நம்ம கணவர் ராஜா வச்சேன் ஆஹா. வாக்கு மாறி விட்டா ஆ. ராஜாவுக்கு பேர் இருக்காது, பேர் இருக்காது. தெய்வத்தினுடைய அருள் கிடைக்காது, கிடைக்காது. அவருடைய சாபம் கிடைச்சிருமே. ஏ. அப்படின்னு அந்த அம்மா ஆ. மனதை வருத்தி கொண்டு ஆஹா. என்ன செய்தாங்க, ஏ. மனசுல அவங்க நினைச்சாங்க ஆஹா. படித்தவங்க, ஏய். பண்பாளங்க. ஆஹா. ஏன்னா ஏய். அவங்களுக்குள்ள அந்த படித்த பண்பு இருக்குது. ஆஹா. ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றால் ஏய். ஒரு ரிஷியின் மூலமாகவோ ஆஹா. தேவர்கள் மூலமாகவோ ஏய். தபத்தின் மூலமாகவோ மூலமாகவோ. குழந்தை பெற்றுக்கொள்ளான்னு ஒரு விதிமுறை இருக்கு. ஆ, ஆ, அந்த விதிமுறை அந்த அம்மா படிச்சிருக்கிறாங்க, ஆஹா. அதனால கையாண்டாங்க. ஏய். நம்ம குழந்தை பெற்றுக்கணும்னா ஆ. ரிஷியை சேர்ந்து ஏய். குழந்தை பெற்றுக்கலாம் இல்லையா, ஏய். வம்சம் வளர்க்கலாம் இல்லையா வம்சம் வளர்த்தா. அப்படின்னு வேதத்திலேயே சொல்லுது. ஆஹா. இது துரோகம் இல்லை கணவனுக்கு. ஏய். அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆ. சரி பண்ணிட்டு நான் தயாராகிட்டேன், ஆ. உன் விருப்பப்படியே ஆஹா. நான் நானும் உனக்கு செய்யணும். ஆ. அப்படின்னு தயாரா நின்னாங்க. ஆ, ஆ. தயாரா நின்று வாங்க சாமி ஏய். அப்படின்னு அந்த அம்மா அப்படி கையேந்தனாங்க. ஏய். இவர் என்ன பண்ணாரு, ஏய். உடனே ஏய். உருவத்தை மாத்தினாரு. மாத்தினாரு. அந்த அம்மா கையில குழந்தையா வந்துட்டாங்க. குழந்தையா. ஆ. சோதனை செய்தார், ஆஹா. வேதனை செய்தாரு. ஏய். இவரு ஏ. வல்லாள மகாராஜாவுக்கு ஆஹா. குழந்தையா வந்து நின்னார். குழந்தையா வந்து நின்னாரு. வல்லாள மகாராஜா கட்டின கோயில் தான் இப்ப திருவண்ணாமலைக்கு. ஆஹா. ஆஹா. ஏய். அவர் எப்படி வேத சாஸ்திரப்படி ஏய். திருவிழா செய்து ஆஹா. வல்லாள மகாராஜா ஏய். ஈசனுக்கு எப்படிலாம் பணிவிடை வேலை செய்தாரோ, செய்தாரோ. அரிகால பூஜை வேலை செய்தாரோ, ஆஹா. அந்த வல்லாள மகாராஜா ஆண்ட அந்த பண்பு தான், ஏய். அந்த இன்னைக்கும். முறைதான் ஏய். இன்னைக்கும் திருவண்ணாமலையில் கையாளப்படுகிறது. ஆஹா. அவன் குழந்தையா போய் நின்று, ஆமா. குழந்தையா போய் நின்று அப்ப நான் என்ன கேக்குறேன், எங்க அம்மா யார் எங்க அப்பா யார் தான் கேக்குறேன். அது சொல்லு. கவலசுரா, உன்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரிந்திருந்தால் நீ வந்தவுடனே உனக்கு நான் உன்னுடைய தாய் தந்தை இவர்கள் தான் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியவில்லையே, நான் எப்படி சொல்ல முடியும்? டேய், லைவ் பட்டு வர மாட்டாங்க. பேசுறதுக்கே ஓடி வாங்க. இவர்களை செலவழித்து விட்டோம். ஆமா. இவளை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஏய். இவளுக்கு மேலான சக்தி ஏதாவது இருந்தால் இருந்தாதான். இவளை காப்பாற்ற முடியும். ஏய். அந்த மேலான சக்தி இங்க வருவாங்க காப்பாற்ற. ஆஹா. நம்ம காவல்ல ஜாக்கிரதை.